அப்போ வந்து இந்த சரி. 3 பெண்மணிகள் கீர்த்தனா, காவ்யா அண்ட் நிஷிமா பிளஸ் ஒரு டாக்டர் கூட அவங்களோட இருந்திருக்காங்க. இந்த இத பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து இந்த போதை கலாச்சாரம் ஒரு சொசைட்டிக்குள்ளார இருக்குது, வருதுன்னு சொன்னான்னா, இப்போ இந்த கேஸ்ல கேரளா கேஸ்ல ஹோம் மினிஸ்ட்ரியே தலையிட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. விச் இஸ் அ குட் திங். வெல்கம், வி வெல்கம். இந்த ஆக்ஷன் எடுக்கும்போது வி ஷுட் சப்போர்ட் தெம். பட் முக்கியம்னா அரசு இந்த இது இருக்கிறாங்களே இந்த நீதி அரசர்கள், ஐ மீன் ரிட்டையர்ட் பிளஸ் இப்போ இருக்கிற பதவியில இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி கேசஸ் சோ மோட்டோ எடுத்து நியாயம் நீதி எல்லாம் விளங்கணும்னா அவங்களால தான் செய்ய முடியும். நீங்களும் நானும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப வந்து அந்த யாருன்னா ஒரு பையனோ பொண்ணோ இந்த போதை பொருள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சரி சடன்லி டெல்டிங் நம்ம அதை விட்டுடலாம், அந்த பாதையில போக வேண்டாம்னு நினைக்கும் போது அந்த போதை பொருள் விற்கிறவங்களே வந்து மிரட்டி அவங்கள வாங்க வைப்பாங்க. இது வந்துச்சு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விளையாட்டுக்கு தான் ஆரம்பிப்பாங்க பாருங்க. எப்பவுமே விளையாட்டா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சடனா அந்த இது அந்த இன்டாக்சிகேஷன் அந்த போதைக்கு சடனா அவங்களுக்கு ஒரு இதா இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடிமை ஆகுறாங்க. இல்ல நம்ம நாட்டுல வந்துட்டு ஈவன் த லாஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட். இன்னும் கூட இந்த போதை பொருள் விஷயத்துல இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஏன்னா இதால எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு மாணவர்கள், எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைய வழியில நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சுரேஷ். இப்போ இந்தியா முழுக்கவே முக்கியமா தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களில் வந்து போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வருது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே கேரளால வந்து அதாவது போதைப் பொருள்லாம் பயன்படுத்தக்கூடாது, இந்திய மாணவர்கள் நாளை தலைமுறை அப்படின்னு கற்பிக்கின்ற ஆசிரியர்களே வந்து போதை வழக்குல வந்து சிக்கியிருக்காங்க. அது முக்கியமா வந்து அந்த 3 பேரும் டீச்சர்ஸ் போதைப் பொருள் வந்து பசங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு விழிப்புணர்வு பண்ற அந்த 3 டீச்சர்ஸே வந்து இப்ப போதை வழக்குல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? இது வந்து ரொம்ப கேவலம். என்னன்னா ஒரு டீச்சர்ஸ் ஆசிரியர்களே இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கலாச்சாரத்தை குழந்தைகளிடம் பண்ணாங்கன்னா இதை விட மோசமானது வேற எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்பிதான் அந்த குழந்தைங்களை அந்தந்த பாடசாலைக்கு எங்கேயோ அனுப்புறாங்க. இப்ப இவங்க வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கால் SSKல இவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா. அதுல வந்து சொல்லி 12,000 தான் அவங்க சேலரி. ஆமா நான் அவங்களோட வாழ்க்கை தட் இஸ் அவங்க இப்போ வர்றது காரு எல்லாமே ரொம்ப ஆடம்பரமா இருந்ததால சந்தேகப்பட்டு தான் அவங்களோட கொலீக்ஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த 3 பெண்மணிகள் கீர்த்தனா, காவ்யா அண்ட் நிஷிமா பிளஸ் ஒரு டாக்டர் கூட அவங்களோட இருந்திருக்காங்க. இந்த இதை பண்ணி இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து இந்த போதை கலாச்சாரம் ஒரு சொசைட்டிக்குள்ளார இருக்குது, வருதுன்னு சொன்னான்னா இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். இது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை. என்னோட நான் காலேஜ் டேஸ்ல படிக்கும் போதே ட்ரக்ஸ் இருந்திருக்குது. ஐ நோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ் கூட ஒரு சிலர் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குதா மேம்? இந்த அளவுக்கு அந்த காலகட்டத்திலும் இருந்தது. பட் என்னன்னா அப்போ வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா டிஜிட்டல் மீடியால வெளியே டக்குன்னு வராது. வெரி ரேர். இந்த கேசஸ் ரிப்போர்ட்டிங் ஆல்சோ இஸ் வெரி ரேர். எனக்கே ஒரு அனுபவம். நான் வந்துட்டு அன்றைக்கு இருந்த அப்போ டிஜிபி எல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஐஜி தான், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்போ வந்து நான் வந்து ஐ திங்க் ஹிஸ் நேம் வாஸ் பரமகுரு. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஐ எம் நாட், அந்த பேர் ஞாபகம் இல்லை. பட் வந்து அவர்கிட்ட நான் போய் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். அப்ப வந்து அவங்கள வந்து நம்மள வந்து நக்கலா சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதோட சீரியஸ்னஸ் புரியல. ஏன்னா நான் என்னோட சீனியர் ஒருத்தர் வாழ்க்கையே கெட்டு போச்சு. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். அவர் வந்து இந்த ட்ரக்ஸ பத்தி படிக்க போனவர். இவர் ரிசர்ச் ஸ்காலர். ஆனா கடைசியில அவரே ஒரு ட்ரக் அடிக்ட் ஆயிட்டார். அதை பார்த்துட்டு தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். இந்த மாதிரி எங்கெல்லாம் விற்கிறாங்களோ நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி.
அப்ப அவர் என்ன கேட்டார், உனக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் we are seeing in the college. நாங்க காலேஜ் கேம்பஸ்ல நடக்கிறது தான் போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த காலகட்டத்திலும் சரி, இந்த காலகட்டத்திலும் சரி, போலீஸ்க்கும் இந்த போதைப் பொருள் விற்பதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அரசியல்வாதி, பியூரோகிராட்ஸ் இவங்க எல்லாருமே என்னென்றால் அவங்களோட ஆதரவு இல்லாம என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேம்? இப்போ ஏம்மா? சொன்னீங்களே, இப்ப இந்த கேஸ்ல போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேம்? நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப ஆக்ஷனே எடுக்கலீங்க. நம்மள நக்கலா தான் இந்த பண்ணாங்க. கேஸ்ல ஓகே. பட் இப்போ இந்த கேஸ்ல, கேரளா கேஸ்ல ஹோம் மினிஸ்ட்ரியே தலையிட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, which is a good thing. We welcome it. ஆக்ஷன் எடுக்கும்போது we should support them. பட் இது வந்துட்டு இவங்க மட்டும் கிடையாது, இந்த ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, அந்த டாக்டர் மட்டும் கிடையாது. அந்த ஃபுல் நெக்ஸஸ் யாரெல்லாம் அதுல இருக்கிறாங்க சொல்லிட்டு மேல இருந்து கீழே மட்டும் இதை ஆக்ஷன் எடுத்தாதான் இந்த கலாச்சாரத்துக்கு ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் நம்மளோட அரசியல், நம்மளோட லாஸ் ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங். இதே வேற நாட்டுலன்னா இந்த மாதிரி இந்த போதை பொருள் வித்தா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை. இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, இப்போ லா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ கூட கேரளா அரசு என்ன சொன்னா, நாங்க டோஃபான் அப்படின்ற வந்து ஒரு மீன்ஸ் ரகசியமா வந்து நாங்க ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், அது மூலமா தான் இவங்களே வந்து சிக்கிருக்காங்க, இன்னும் பல பேரை சிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேம். ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. நான் வந்துட்டு இவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறத நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். இது வந்துட்டு சொல்லி அதான் நான் சொல்றேன், ஒரு சின்னதுதான் இவங்க பிடிச்சிருக்காங்க. இன்னும் மெயின் புள்ளிகள் வேற யாரோ இருப்பாங்க, அந்த மெயின் புள்ளிகளையும் பிடிக்கணும். ஏனென்றால் நான் பார்த்த மட்டும் இந்த போதை கலாச்சாரம் இந்த பெரிய பெரிய குடும்பங்கள்ல பார்ட்டிஸ் நம்ம லாஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட். என்னன்னா அங்கெல்லாம் வந்துட்டு லாஸ் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் வச்சிருந்தாலோ இல்ல ட்ரக்ஸ் வித்தாலோ உடனே தூக்கு தண்டனை. பட் நம்ம நாட்டுல அப்படி இல்ல. யார் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, நீங்க தான் வந்திருக்கீங்க, அதான் ஒரு ஆக்ஷன். இப்போ நம்ம வந்து 1.5 பில்லியன் அதெல்லாம் தடுப்புன்னு சொல்றாங்களே மேம். சட்டங்கள் இருக்குது, பட் சட்டங்களில் நிறைய என்ன சொல்ற ஓட்டைகளும் இருக்கிறது. அதனால்தான் அந்த தைரியத்தில் தான் அவங்க செய்யறாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரிக்டா இருக்க நேஷன்ஸ்ல போய் பாருங்க, அவங்களுக்கு நிஜமாவே அந்த பயம் இருக்குது, நம்மளே பாக்குறோம். ஓகே, அப்ப வந்து ஏன் நம்ம நாட்டுல இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, இந்த குஜராத் அதானி போர்ட் வழியா தான் இப்ப நிறைய ட்ரக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பனா பேசுறோம். பட் நம்ம இப்போ கவர்மெண்டோ இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ எதனா ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, இல்ல அதானிய கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணிருக்காங்க கிடையாது. பட் இப்போ அவங்களுக்கு யாருன்னா பிடிக்கல, இப்போ எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்கன்னா என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தால் அந்த என்ன சொல்ற மத ரீதியா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் தவிர்த்துட்டு, பட் வந்து நியாயமா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம்னா அந்த நியாயம் கிடையாது. இது வந்துட்டு யாராவது செய்ய முக்கியம்னா அரசு, இந்த இது இருக்கிறாங்களே இந்த நீதி அரசர்கள், ஐ மீன் ரிட்டையர்ட் பிளஸ் இப்போ இருக்கிற பதவியில இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி கேசஸ் சோமோட்டோ எடுத்து நியாயம் நீதி எல்லாம் விளங்கணும்னா அவங்களால தான் செய்ய முடியும். இப்ப நீங்களும் நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த கேஸ்ல டீச்சர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போ டீச்சர்ஸ்னு சொன்னாலே அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப வந்து தொடர்புல லிங்கா இருப்பாங்க, மிச்சா இருப்பாங்க. இப்ப டீச்சர்ஸ் மாட்டிருக்காங்க அப்படின்னா இதால பல ஸ்டூடெண்ட்ஸும் பாதிப்படைஞ்சிருக்காங்கல்ல மேம். கண்டிப்பா அவங்க வித்திருப்பாங்க கூட சொல்ல முடியாது. ஆமா சுரேஷ், நானே சொல்லிட்டேன் நிறைய தடவை, உங்க இன்டர்வியூலயே நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி வந்துட்டு அந்த போதை பொருள் ஒரு சில குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹவ் சீன் வித் மை ஓன் லைஃப். ஏன்னா நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஐ வாஸ் ஒர்க்கிங், ஐ மீன் ஐ நோ வாட் இட் இஸ். நாங்க இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் எங்க காலேஜ் டேஸ்ல நாங்க போயிருக்கோம். அப்போ வந்து அந்த யாருன்னா ஒரு பையனோ பொண்ணோ இந்த போதை பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சரி சடன்லி தேல் திங்க் நம்ம அதை விட்டுடலாம், அந்த பாதையில போக வேண்டாம்னு நினைக்கும் போது அந்த போதை பொருள் விற்கிறவங்களே வந்து மிரட்டி அவங்கள வாங்க வைப்பாங்க. இது நடக்குது, இன்றைக்கும் நடக்குது. எனக்கு தெரியும் நிறைய குழந்தைங்கள் பயத்தால கூட போய் வாங்குறவங்களும் இருக்காங்க. பிளஸ் இந்த ஸ்கூல் ஏரியாஸ், காலேஜ் ஏரியாஸ்ல இந்த பொட்டி கடை வச்சிருப்பாங்க, இந்த ஸ்மால் இந்த பொட்டி கடைங்க. அந்த பொட்டி கடைகள்ல நிறைய இந்த போதை பொருள் விற்பாங்க. அப்ப வந்து நம்ம போய் போதை பொருள் விற்கிற இந்த ஸ்கூல் காலேஜ் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடங்களை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? இது வந்துச்சு பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விளையாட்டுக்கு தான் ஆரம்பிப்பாங்க பாருங்க, எப்பவுமே விளையாட்டா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சடனா அந்த இது அந்த இன்டாக்சிகேஷன் அந்த போதைக்கு
சடனா அவங்களுக்கு ஒரு இதா இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடிமை ஆகுறாங்க. இல்லாட்டி ஒரு சிலர் எப்படின்னா வெளியே வரணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த வெளியே வர்றதுக்கும் விட மாட்டாங்க. அவங்க மிரட்டி நீ வாங்கு வாங்குன்னு சொல்லும்போது அவங்க அப்படியே அதுக்கு போறாங்க. அதுல நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கணும். தட் இஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு லெக்சர் பண்ணணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும். இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அப்ப இருந்த கமிஷனர் வந்து இந்த போதை பொருள் இது ஒரு பெரிய டிரைவ் பண்ணார். அந்த ஆள் கொஞ்சம் அந்த கமிஷனர் கொஞ்சம் ஊழல்வாதி தான். பட் இந்த மாதிரி இது நல்லா பண்ணிட்டு இருந்தார். நம்ம நல்லதை மட்டும் பேசலாம். அப்ப வந்து அவர் இந்த இது பண்ணும்போது எங்க காலேஜ் வாஸ் த ஒன்லி கேம்பஸ் இல்ல ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ்ன்னு. ஆனா அதுக்கு வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கூட கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி அந்த சைட்ல இந்த இந்த போதை பொருள் விற்கிறது அவங்க வந்துட்டு வராங்க, நீங்க வந்து கொஞ்சம் புடிங்கன்னு சொன்னா போலீஸ் சைட்ல இருந்து பெருசா ஒரு சப்போர்ட்டே கிடைக்காது. மேனேஜ்மெண்ட்ஸ் தான் நாங்க எங்க மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ நாங்க வந்து நாங்களே அந்த ஏரியால ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது வீட்டுக்கு போகும்போது அந்த ஏரியா ஃபுல்லாமே நாங்க வந்து எங்க ஸ்டாஃபை வச்சு கொஞ்சம் மானிட்டர் பண்ணுவோம். இதை வந்து எவ்வளவு காலேஜஸ் பண்ணுதுன்னா கிடையாது. நிறைய பேருக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சிகரெட் அடிக்கல இல்ல நான் சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எப்படி என்னாலும் அட்வைஸ் பண்ணி இது உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி நல்ல விதமா அட்வைஸ் பண்ணிதான் அவங்களை வெளியே எடுத்துட்டு வர முடியும். தெரிஞ்சா உடனே எடுத்தோம். சொல்லுங்க. அது இங்க இன்னொரு விஷயம் நீங்க ஸ்டார்டிங்கா சொன்னீங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து 12,000 தான் சம்பளம். ஆனா ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு அவங்க ஒரு போதுமான சம்பளம் கொடுத்திருந்தா இந்த மாதிரி அந்த தப்பான வழிக்கு போய் அந்த ஒரு பிசினஸ் இறங்கியிருக்க மாட்டாங்களோ? அப்ப இந்த சொசைட்டி இது போன்ற ஆசிரியர்களையே தவறான பாதி கொண்டு போய் இது ஒரு வழி வகுக்குதோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க? அப்ப இங்க ஆசிரியருக்கு சரியான ஒரு விஷயம் கிடைக்கிறது இல்லையா? அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த சம்பளத்தாலேயே அவங்க வந்து அந்த ட்ரக்ஸ் விற்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பணக்கார வீட்டு அவங்களுக்கு கூட இந்த அதானிக்கு இல்லாத காசா? இன்னைக்கு அவன் தான் நாட்டிலேயே இல்லாட்டி வேர்ல்ட்லயே ஏதோ நம்பர் 1 நம்பர் 2 பணக்காரன். அப்ப எதுக்கு அந்த போதை பொருள் தொழிலுக்கு போறான்? ஆசை, பேராசை, இன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கைகள் ஒரு பாஷ் லைஃப், ஆடம்பர வாழ்க்கைக்கு. இப்ப வந்து அரசியல்வாதிகள் எவ்வளவு பேர் பணக்கார வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அந்த அரசியல்வாதிகள் ஊழல் பண்றது இல்லையா? அது வந்துட்டு இண்டிவிஜுவல் அவங்கவுங்களுக்கே ஒரு இது இருக்கணும், டிசிப்ளின். நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது இல்ல, அந்த வரம்பு இல்லாதவங்களுக்கு நம்ம எந்த இது கத்து கொடுத்தாலும் எதுவும் நடக்காது. ஆனா நம்ம நாட்டுல வந்துட்டு ஈவன் இந்த லாஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட். இன்னும் கூட இந்த போதை பொருள் விஷயத்துல இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஏன்னா இதால எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு மாணவர்கள், எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. ரொம்ப பேர் அது வந்துட்டு நிறைய பேருக்கு புரியுது இல்லை. ஆனா அது அவங்க வீட்டுல நடக்கும்போது அவங்க வந்து அதை கூச்சப்படன்னு ஒரு சங்கடப்பட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் ஆகுது. அதை வெளியே கொண்டு வரணும், தைரியமா சொல்லணும். என் புள்ள இப்படி செய்யறான், என் தம்பி இப்படி செய்யறான், எங்க அப்பா இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கொண்டு வந்து அவங்கள வந்து நம்ம எப்படி சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் தென் we don't have good drug de-addiction centers கூட நம்ம நாட்டுல. ஏதோ 1-2 இருக்குது. அதுக்கூட ஒரு சில யாரோ ஒரு சிலர் பணக்காரர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள், இல்லாட்டி நடத்துறாங்க. பட் எவ்ரி திங் இஸ் மணி மைண்டட். எல்லாத்தாலையும் அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கிடையாது. அப்போ வந்து கவர்மெண்ட் இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நடத்தணும். அது நல்ல விதமா நடத்தணும். ஏன்னா அது நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸும் ரொம்ப கேவலமா இருக்கும் அதோட கண்டிஷன். ஓகே, அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது மறுபடியும் அவங்க அந்த ட்ரக்ஸுக்கு தான் போறாங்க. சோ அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் கடை, டி அடிக்ஷன் சென்டர்ஸ் கடை ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அந்த மக்களுக்கு வந்து அங்க இருந்து அவங்க வந்து திருந்தி வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது. நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.